போயிருப்பான்? மலரை யார் கூட்டிட்டு போயிருப்பாங்க? அவளை பத்தி இன்னும் எதுவுமே தெரியலையடி. இவங்களாம் தேடி போனாங்க, இவங்களும் ஒரு ஃபோனும் பண்ணல. மலருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு பயமா இருக்குடி. அதான்டி நிவி, என்னன்னு தெரியலையே. மலரை பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியல. தேடி போன இவங்களும் நமக்கு ஒரு ஃபோனும் பண்ணல. நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம மனநிலை கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா அவங்க? இங்க பாருடி நிவி, இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நம்மளே மலரை தேடுறது தான் நல்லதுன்னு தோணுது. ஆமாடி நிவி, எவ்வளோ சொல்றதா கரெக்ட். இவங்க நமக்கு தகவல் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்ல மாட்டாங்கன்னு தான் தோணுது. நம்மளே போய் தேடுறது தான் பெஸ்ட். இங்க பாருங்க, இதுக்கு மேலே நம்ம யோசிக்க வேணாம். நம்ம போகலாம். நம்ம மலர் நமக்கு வேணும்னா நம்ம தான் இறங்கி தேடணும். கரெக்டுடி, இதுக்கு மேலே நம்ம தாமதிக்கவே வேணாம். நம்ம தான் போய் தேடணும். நம்ம மலர் வேணும்னா நம்ம இறங்கி தேடணும். ஆமா, வா. நம்ம 3 பேர் மட்டும் இங்கே இருந்தா நல்லா இருக்காது. நம்ம கூட மலரும் இருக்கணும். அவ இல்லாம நம்ம மட்டுமா? வந்தா மலரோட வருவோம், இல்லையா நம்மளும் வர வேணாண்டி. வாடி போலாம். ஆமாண்டி, வந்தா மலரோட தான் வரணும். இல்லை நம்மளும் வரவே கூடாது. நம்மளும் அப்படியே எங்கேயாவது போயிடணும். மலர் நமக்கு கிடைக்கணும்ல. வாங்க போய் மலரை தேடுவோம். சரி யமுனா, சொல்லுடி வெண்ணிலா. வெயிட் பண்ணுங்கடி, நான் போய் கார்கி கொண்டு வரேன். நம்ம போவோம், எல்லா இடமும் தேடுவோம். ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடுவோம். நமக்கு கண்டிப்பா மலர் கிடைப்பா. மலர் இல்லாம நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது. ஆமாண்டி, நம்ம எல்லா இடமும் தேடுவோம். மலர் இல்லாம நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுதான். நீ போ, சீக்கிரம் கார்கியை கொண்டு வா. நானும் நிவி வெளியில வெயிட் பண்றோம். சீக்கிரம் போடி. சரிடி. இந்த மலர் எங்க போயிருப்பான்? இந்த மலரை யார் தூக்கி இருப்பாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்ம பண்ணணும்னு நினைச்சத வேற எவனும் பண்ணியிருக்கானே. அவன் யாரா இருக்கும்? இல்லை இந்த ஷைலஜாவே ஆள் வச்சு கடத்திட்டு நம்ம பேர்ல பழி போடலான்னு நினைக்கிறாளா? என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. இந்த ஷைலுவையும் நம்ப முடியாது. ஆனா மலருக்கும் நமக்கு எந்த பகையும் இல்லையே. மலருக்கு பகைன்னு பார்த்தா அது இந்த ஷைலஜா தான். ஒருவேளை ஷைலு தான் இந்த வேலையை பார்த்துருப்பாளோ? இதை பண்ணிட்டு நம்ம கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறாளா இருக்கும். இந்த ஷைலு இந்த வேலையை செஞ்சாலும் செய்வா. இவ என்னமோ பெருசா பிளான் போடுறா. அதான் என்கிட்டயே மறைக்கிறா. எனக்கு தெரிஞ்சு மலரை இவ தான் ஆள் வச்சு தூக்கி இருக்கணும். நம்ம கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லையே, இவ எது பண்ணாலும் நம்ம கிட்ட சொல்லுவாளே, சொல்லாம இருக்க மாட்டாளே. அப்போ ஷைலுவும் தூக்கல, நானும் தூக்கல. வேற யார் மலரை தூக்கி இருப்பாங்க? நம்மளை தவிர வேற யாராவது அந்த கும்பலுக்கு விரோதி இருக்காங்களா? புதுசா யாராவது விரோதி இருக்காங்களா என்ன? தெரியலையே. நமக்கு அந்த யமுனா தூக்கி இருந்தா கூட இன்னும் சந்தோஷப்பட்டிருக்கலாம் போல இருக்கே. போயும் தூக்கணும். இந்த மலரை தூக்கி இருக்கானே, யமுனாவை தூக்கி இருக்க கூடாது. சே, என்ன பண்ண? நமக்கு ஒரு நல்லது நடக்காது போல இருக்கே. சரி, அந்த கூட்டத்துல ஒண்ணு ஒளிஞ்சா கூட நல்லதுதான். ஐயோ, அப்படி நினைக்க முடியாதே. அப்படி நினைச்சாலும் நமக்கு தானே ஆப்பு. இப்போ அந்த கூட்டத்துல யாருக்கு எது ஆனாலும் நம்ம பக்கம் தானே திரும்ப எல்லார் பார்வையும். இப்போ மலரை எவன் கடத்தனான்னு தெரியலையே. கடத்தனவன் நிம்மதியா இருப்பான், மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்மளா இருக்குமே. ஐயோ, ஏதாவது தப்பு பண்ணிட்டு மாட்டினா கூட சந்தோஷப்படலாம். இங்க தப்பே பண்ணாம மாட்டேனே. நானு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. நான் கடத்திருந்தா கூட எப்படியாவது அதில் நான் தப்பிச்சிருவேன். இப்போ ஏன் எங்க கடத்தினாலும் தெரியல, என்ன பிளான் போட்டு வச்சிருக்கானும் தெரியல. எதுவுமே தெரியாம நான் இப்போ என்ன பண்றதுன்னு புரியலையே. ஐயோ, இந்த ஷாமு சக்தியும் இன்னொரு நம்மளை பார்க்க தானே வந்து இருப்பானுங்க. நான் இப்போ என்ன பண்றது? எங்கன்னு போய் ஒளியிறது? ஐயோ, இந்த சைலாஜா கூட கூட்டணி வச்சது பெரும் தப்பா போச்சு. என்ன பண்ண ஒன்றும் புரியலையே. அடி, இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு எதனா ஒரு வழியை பாருடி. இந்த மாதிரி எங்க போயிருப்பான்? யார் அவளை தூக்கியிருப்பாங்க? ஒன்றும் புரியலையே. ஒருவேளை ஆன்ட்டி நம்ம கிட்ட போய் சொல்றாங்களோ? ஆன்ட்டி ஏதாவது தனியா பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல ஆன்ட்டி ஏதாவது பண்ணிட்டு என் பேர்ல பழி போடணும்னு நினைக்கிறாங்களா? இல்லையே, அப்படி பண்றது அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. நம்ப முடியாது. அந்த ஆன்ட்டி கொஞ்சம் கிரிமினல் ஆன்ட்டி தானே. ஏன்னா யமுனாவை போட்டு தள்ளிட்டு அவ சொத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அது கொஞ்சம் கிரிமினல் தான். அது இந்த மாதிரி யோசிக்கும். ஆனா நானும் மலரை தூக்கல, ஆன்ட்டியும் தூக்கல. அப்ப வேற யார் தூக்கியிருப்பா? மலரை தூக்குறதுக்கு புதுசா எவ்வளவு வந்திருப்பானா என்ன? இல்லையே, ஷாமுக்கு அப்படியான விரோதி கிடையாதே. அப்போ வேற யார் மலரை தூக்கியிருப்பாங்க? ஒருவேளை ஷாம் ஃபேமிலிக்கு பிசினஸ் மூலமா வேற யாராவது இருக்கலாம்ல. வேற யாராவது கூட இருக்கலாம்ல. அவங்க மலரை தூக்கி இருக்கலாம்ல. ஆனா இவ்வளவு நாள் பண்ணாதவங்க இப்ப இதுக்கு திடீர்னு பண்ணணும். ஐயோ, இப்போ ஷாமோட பார்வைலாம் இப்ப ஏன் மலர்ல இருக்கும்? நான் தான் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன். என்ன பண்றேன் பாருன்னு திட்டிட்டுலாம் வந்தேன். போதா குறைக்கு மலரையும் யமுனாவையும் மிரட்டிட்டு வந்தேன்.
இப்ப ஷாமோட பார்வை எண்ணம் எல்லாமே இப்ப ஏன் பக்கம் தானே இருக்கும். ஆண்டி சொன்ன மாதிரி ஷாம் போலீஸை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவானா? ஐயோ ஷைலு, ஏண்டி சவால் விடத்துக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியாடி? அது சரி, ஒருவேளை இப்ப நானே வந்து மலரை கடத்தி இருந்தேன்னா அப்ப நம்ம ஏதாவது பண்ணி தப்பி போல. அந்த மாதிரி இப்ப எதனா பண்ணி தப்பிக்கலாமா? அது சரி, கடத்தலமே என்ன நோக்கத்துக்காக கடத்தினாலும் தெரியல, எங்க கொண்டு போய் வச்சிருக்கானும் தெரியல. திடீர்னு விடுவானா விட மாட்டானா? ஐயோ மலர் கொண்டு கண்டு போட்டானா மொத்த கேச என் பக்கம் திரும்பிடுமே. அப்புறம் காலம் முழுக்க நான் ஜெயில களி தான் தின்னணும். ஐயோ நானாவது ஜெயிலையா? ஜெயில வேற கொசு கடிக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ நான் கொஞ்ச நேரம் ஏசி இல்லாம இருக்க மாட்டேனே. நல்ல சாப்பாடு இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். ஜெயிலுக்கு போனா நான் என்னத்துக்கு ஆவேன்? நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஆண்டி எல்லாம் உங்களால வந்தது ஆண்டி. உங்க கூட ஏன்டா கூட்டணி வச்சேன்னு இருக்கு. எதுவுமே நானே தனிச்சு பண்ணிட்டு போயிருக்கணும் போல இருக்கு. உங்க கூட கூட்டணி வச்சதா இப்ப தப்பு. இனி இந்த பொம்பளை கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது. ஐயோ இப்ப நமக்கு மலர் வேணுமே. ஒருவேளை மலரை நம்மளுக்கு தேடினா என்ன, அவன் எங்க இருக்கானு போய் தேடிடுவோமா? நம்ம தேடி கண்டுபிடிச்சு மலரை கொண்டு போய் ஷாம் கிட்ட விட்டா ஷாம் கிட்ட நல்ல பேர் கிடைக்கும்ல. அப்ப நம்ம பேர்ல அவனுக்கு சந்தேகம் வராதுல்ல. ஷைலு என்னடி பேசுற? அப்போ உனக்கு தான் ஆப்பு. நீ மலரை கொண்டு போய் நிக்க வச்சா வச்சுக்க, நீயே கடத்துற மாதிரி கடத்திட்டு நீயே காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி கொண்டு நிக்கிறியா அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்களே. அட ஆமால, அப்படியே ஒண்ணு இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஷைலு ஒரு லவ்வ பண்ணிட்டு படாத பாடு படுறடி நீனு. அது சரி, நீ மட்டும் தானே லவ் பண்ண, அவன் உன்னை பண்ணலையே. அவன் உன்னை லவ் பண்ணலன்னு தெரியுது, மூடிக்கிட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு உன்னதான் கல்யாணம் பண்ணி காட்டுவேன், உன்னை நான் அடைஞ்சு காட்டுவேன்னு அப்படி இப்படி நான் ஆச்சா போச்சான்னு சவாலை விட வேண்டியது. இப்போ திருன்னு முடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. என்னடா ஆச்சு கேட்டியா? ஆமாண்டா நரேன், அந்த பக்கம் எல்லார்கிட்டையும் மலர் போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு இங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு இந்த பக்கம் வந்த மாதிரியான அறிகுறியே இல்லைன்னு சொல்றாங்கடா. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா நீ போனியே என்னாச்சு? அங்கே என்ன அங்கே இதேதான் மலர் போட்டோ காமிச்சு ஒரு கடை விடாம எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு, ஒரு ஆள் விடாம எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு. யாருமே மலர் இங்க பார்க்கலன்னு தான்டா சொல்றாங்க. டே யூனிவர்சிட்டி சுத்தி எல்லா இடத்துலயும் தெரியாச்சு, அவளை அங்க காணுமே. என்னவா இருக்கும்? ஒருவேளை மலர... என்னடா நரேன் இதை சொல்ல வந்து அமைதியாயிட்டான்? என்ன உனக்கு என் மேல சந்தேகம் இருக்கா என்ன? சொல்லுடா. ஆமாண்டா அஜய், எனக்கு 2 பேர் மேலதான் ரொம்ப பெரிய சந்தேகமே. ஒன்று ஷாமண்ணா இருக்கார்ல, ஷாமண்ணாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஷைலஜான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் யமுனாவை ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட யமுனாவையும் மலரையும் பிரித்து விட்டுட்டு மலரை வச்சு யமுனாவை அந்த ஆஃபீஸை விட்டு அனுப்பணும்னு நினச்சாங்க. ஆனால் மலர் அதுக்கு சரியான செருப்படி கொடுத்துட்டா. ஒருவேளை அந்த கோபத்தில் அவங்க தான் மலரை ஏதாவது பண்ணிட்டாங்களோ, மலரை எங்கேயாவது கடத்திருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குடா. என்னடா சொல்ற? ஆமா இது ஷாமனுக்கு தெரியுமா? ஏன்டா ஷாமனுக்கும் தெரியும், சக்தி அண்ணனுக்கும் தெரியும். ஆனா ஷாமனா அவங்க கிட்ட ஏதாவது கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. எனக்கு எதுவும் புரியலடா. நம்ம வேணும் ஷாமனாக்கு வேணா ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஏடா இன்னொரு ஆள் மேலே யார் மேலே டவுட் நீங்க? அது யாரு? வேற யாரு? அதான் நம்ம யமுனாவோட சித்திக்காரின்னு ஒருத்தி இருக்காளு, அவ தான் ஏதாவது பண்ணியிருப்பாளோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கு 2 பேர் மேலே தான் டவுட்டே. இவங்க 2 பேர் தான் ஏதோ மலரை பண்ணியிருப்பாங்களோ, இவங்க தான் ஆளை வச்சு மலரை தூக்கியிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குடா. சரி அஜய் நீ வா, நம்ம போய் ஷாம் அண்ணாவும் சக்தி அண்ணாவையும் பார்ப்போம். வா. ஆமாண்ணே, நம்ம இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட சக்தி அண்ணாவையும் ஷாம் அண்ணாவையும் பார்ப்போம். அவங்க ஏதாவது பண்ணாங்களா, தேடினாங்களா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்போம். சரி அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு, அவங்க எங்கே இருக்கான்னு கேளு, நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஆமாண்டா கொஞ்ச நேரம் இரு, நான் சக்தி அண்ணா கால் பண்ணிட்டு வரேன். ஹலோ சொல்கிறேன் நரேன், எங்கே இருக்க? அண்ணா நாங்களா இங்கே ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிட்ட தானே இருக்கோம். இங்கே தானே மலரை தேடிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லா இடமும் தேடிட்டோம், மலர் கிடைக்கலண்ணா. நீங்கள் பார்த்தீங்களாண்ணா? மலர் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லைடா இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியல, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். சரி நீயும் அஜயும் ஒன்றா தானே இருக்கீங்க? ஆமாண்ணா நானும் அஜயும் தானே இருக்கோம். நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்கன்னா அப்போ வெண்ணிலா நிவி யமுனா இவங்க 3 பேரும் அண்ணா அவங்க 3 பேரும் வீட்டில் இருக்காங்கண்ணா. வீட்டில் இருக்க சொல்லிட்டு தானே நாங்கள் வந்தோம். நீங்கள் கிளம்புனதும் நாங்களும் கிளம்பிட்டோம். ஏன்னா மலரை தேடலாமேனு தான், 4 பக்கம் தேடினா தானே அவன் எங்கேயாவது கிடைப்பான்ற ஒரு நம்பிக்கை, அதனால தானா. என்னடா பண்றீங்க? நீங்க வந்துட்டீங்க, அவங்க 3 பேர் வீட்டுல இருப்பாங்க நினைக்கிறேன். ஐயோ அவங்க 3 பேர் கண்டிப்பா வீட்டுல இருக்க மாட்டாங்க, மலர் தேடுன்னு அவங்களும் கிளம்பிட்டு இருப்பாங்க. டேய் நானும் ஷாம தான் வெளியில வந்தோம்ல, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்லடா, அதுக்குள்ள நீங்க வந்தீங்க. அண்ணா அது வந்து மலரை காணோன்னு கொஞ்சம் பதட்டத்துல. சரி 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 விடுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, நான் இப்போ உனக்கு போன்ல ஒரு லொகேஷன் அனுப்புறேன். அந்த லொகேஷனுக்கு நீ அஜயம் வந்துருங்க. யமுனாவும் நிவியும் நான் பார்த்து பேசிக்கிறேன். வெண்ணிலா யமுனா நிவி 3 பேரையும்
நான் பாத்துக்கிறேன் சரியா? நீங்க வா, சீக்கிரம் வாங்க. சரிங்கண்ணா, இதோ கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம்ண்ணா. சரிடா, பார்த்து வாங்க. வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டாலாம் வராது, ஓகேவா? பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு வா. ஓகேங்கண்ணா. என்னடா மச்சான், சக்தியா தானே பேசுனாங்க, என்ன சொன்னாங்க? அண்ணன் திட்டுறாங்கடா, நீங்க 2 பேரும் ஏன் என்னை கேட்காம வெளியில வந்தீங்க? அங்க வெண்ணிலா, நிவி, யமுனா 3 பேரும் தனியா விட்டுட்டு வந்தீங்களேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்கடா. அட ஆமாடா, நானும் இதை யோசிக்கல. அவங்க 3 பேரும் தனியா விட்டுட்டு வந்துட்டோமே நம்ம. இப்ப என்ன பண்ண? சரி வா, நம்ம வீட்டுக்கு போவோமா? இல்ல கண்டிப்பா அவங்க 3 பேர் வீட்டுல இருக்க மாட்டாங்க. சக்தி என்ன சொல்றதுதான் கரெக்ட். மலரை தேடுறேன்னு அவங்களும் இந்நேரம் எப்பயும் கிளம்பியிருப்பாங்க. சக்தி அண்ணா அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சக்தி அண்ணா இது லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. வா, நம்ம இப்போ அந்த லொக்கேஷன் தான் போகணும். அங்கே போய் பார்ப்போம், அங்கே எங்கேயாவது இருக்கலான்னு தேடி பார்ப்போம். வா போவோம்டா. அப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உடனே கிளம்பு. வண்டி எங்கே பார்க் பண்ணியிருக்கேன்? இது அந்த ஆஃபீஸ் கிட்ட தான். வா கிளம்புவோம். மலர், எங்கடி போனேன்? நான் உன்னை இங்கே எதிரடி இருக்க சொன்னேன். என்னை விட்டு எங்கடி போனேன்? ஏண்டி எதுக்கடி போனேன்? நான் உன்னை எங்க தேடி அலையிறேன்டி. என் கண்ணில் பட்டுடுடி. உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுடி. மலர், எங்கம்மா இருக்க? வந்துடுடி. நான் அப்பவே சொன்னேன்டி, நான் உள்ள போறேன், நீ வானு. நான் அப்பவே உன்னை உள்ள கூப்பிட்டேன்ல. ஏண்டி வரல? சரி வரல, இங்க தானே விட்டு போனேன், இங்கேயே இருக்கணும்ல. எங்கடி போனேன்? நீயே போனியா? இல்ல உன்னை எவனாவது கடத்திட்டு போயிட்டானா? எனக்கு ஒன்றும் புரியலடி. நீ இல்லாம நான் வீட்டுக்கு போனேன், அவ்வளவுதான்டி. வாடி, அத்த மாமாக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன்? மலர், சத்தியமா என்னால இருக்க முடியலடி. வந்துடுடி. உனக்கு எதுவுமே தெரியாதுடி. கூட்டிட்டு போனவன் எங்க கூட்டிட்டு போனா என்ன பண்றான் எனக்கு ஒண்ணுமே புரியலடி. உன்னை எல்லா இடமும் தேடிட்டேன்டி, ஒரு இடத்துல நீ இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி மலர். வந்துடுடி, இந்த ராகுல் கிட்டே வந்துடுடி. எங்கடி போன? மலர், மலர். என்னங்க 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 காஃபி கேட்டீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன். காஃபி கேட்டு 1/2 மணி நேரம் ஆகுது, இப்பதான் கொண்டு வருவியோ? சரி, காஃபியே நீ 1/2 மணி நேரமா போடுவேனா? அப்ப சமையல எத்தனை மணி நேரமா பண்ணுவேன்? இல்லங்க, இப்பதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேனா, கூடிய சீக்கிரமா பண்ணிடுவேன். இப்போதைக்கு காஃபியை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை குடிங்க. நான் சீக்கிரமாவே சமையலை கத்துப்பேன், சீக்கிரமாவும் பண்ணிடுவேன். அது சரி. காஃபிக்கு 1/2 மணி நேரம்னா மற்றதுக்கெல்லாம் எத்தனை மணி நேரம் எடுத்துப்பான்னு தெரியலையே. சரி கொடு. என்ன, அதான் காஃபி கொடுத்துட்டல, போ, நான் குடிச்சுப்பேன், போ. இல்ல, நீங்க வெளியில போல. வெளியிலயா? எதுக்கு வெளியில போகணும்? ஏன், நான் வெளியில போகணுமா என்ன? உனக்கு எதனா வேணுமா? வாங்கிட்டு வரவா? இல்ல எனக்கு எதுவும் வேணாம். இல்ல, மலரக்காவை தேடுவீங்க, வெளியில போவீங்கன்னு நினைச்சேன். மலரக்கா பத்தி நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அதான் நீங்களும் போய் கொஞ்சம் தேடலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன். ஓ அதுவா? ஆமாமா, நானும் போய் மலர் எங்க இருக்கான்னு பார்க்கணும் தான். அதான் இப்பதான் சக்தி அண்ணாக்கும் ஷாம் அண்ணாக்கும் கால் பண்ணேன். அவங்க தேடிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் கிளம்பிடுவேன். போகணும், போய் பார்க்கணும் எங்க இருக்கான்னு தெரியல. என்ன பண்றா, என்ன ஆச்சு, ஏதாச்சு ஒன்றும் புரியல. ஆமாங்க, எனக்கும் பயமா இருக்கு. நான் மலரக்காவை அம்மா தான் ஏதாவது கடத்திருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அம்மாவோ இல்ல அந்த ஷைலாக்காவோ கடத்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னடானா அம்மாவும் இல்ல அந்த அக்காவும் இல்ல. அப்போ வேற யார் கடத்திருப்பான்னு எனக்கு ஒன்றும் புரியலையேங்க. எங்க மலரக்காவை வேற யார் தாங்க கடத்திருப்பாங்க? அது தெரிஞ்சதான் போய் மலரை கூட்டிட்டு வந்துடலாமே. அது தெரியாம தானே மூளைக்கு ஒருத்தரா தேடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அது யாருன்னா எனக்கு எப்படி தெரியும்? இனிமே தான் தேடணும். யாரு மலரை கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியல, என்ன பண்றாங்கன்னு ஒன்றும் புரியல. எங்க இந்த டிவில எல்லாம் சொல்லுவாங்களே, கடத்தி கொண்டு போய் கண்ணை நோண்டி கைய காலெல்லாம் ஓடச்சி பிச்சை எடுக்க வைப்பாங்கன்னு, அந்த மாதிரி ஏதாவது மலரக்காவை பண்ணிடுவாங்களோ? அது சரி. இல்லங்க, அப்புறம் நான் நிறைய படத்துல எல்லாம் பார்த்திருக்கேங்க. கடத்தி கொண்டு போய் கிட்னி லிவர் அது இதுன்னு எல்லாத்தையும் உடம்புல இருந்து எடுத்துருவாங்களாமே. ஒருவேளை மலரக்காவுக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா? அது சரி, கடத்தி கொண்டு போனவன் இதெல்லாம் பண்ணுவானான்னு தெரியல. ஆனா நீ அவனுக்கு போன் போட்டு சொல்லாம இருந்தா சரிதான். பாவண்டி மலரு, எதுக்கு? உன் கற்பனை லெவல் அதிகமா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் அடக்கி வைடி. இல்லங்க, நான் இந்த மாதிரி டிவில நிறைய பார்த்திருக்கேனா, அதான் கேட்டேன். இப்ப அம்மனோ இல்ல ஷைலாக்காவோ நம்ம போய் எப்படியாவது அடிச்சு உடைச்சு காப்பாத்தி இட்டு வந்துடலாம்ல. ஆனா இப்ப யார் கடத்தினாங்கன்னு தெரியலல்ல. தெய்வமே, நீ அமைதியா இரு, நாங்க பாத்துக்கிறோம் சரியா? நீ போய் சாப்பிட்டு தெம்பா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. நாங்க போய் மலரை தேடுற வேலையை நாங்க பாத்துக்கிறோம் சரியா? அதுக்கு இல்லைங்க, மலரக்கா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல, அவங்க வேற பட்னியாவே இருப்பாங்கல்ல. யாரு? மலரு?
அவளாவது சாப்பிடாம இருக்கிறதாவது. அவளை வாய் கட்ட மாட்டான். அதை பத்தில நீ கவலைப்படாத. திருச்சி வந்தல்லே திரிக்க விட்டான் மன்னல்லே திருச்சி வைக்கான் மன்னல்லே திட்டம் உண்டல்லே. 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க ஐயா. வாய் ஊருதானே. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது.